ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கம் ஒன்று குகைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதால் வேட்டையாட போக முடியல. அதனால அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு காடு ஃபுல்லாக உள்ள விலங்குகளுக்கு ஒரு செய்தி அனுப்புது. நான் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன், என்னை பார்க்க வர விலங்குகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை காடு ஃபுல்லாக அனுப்புது. அப்போ காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாமே சிங்கத்தை நலம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணுது, ஒவ்வொரு விலங்குகளாக வேட்டையாடி அது உணவை அது சாப்பிட்டுக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தந்திரம் தெரிஞ்ச நரி ஒன்று அதோட சிங்கத்தோட குகைக்கு சிங்கத்தை நலம் விசாரிக்கிறதுக்காக வருது. அப்ப நலம் விசாரிக்கிறதுக்காக வர்ற நரி என்ன பண்ணிடுது, அது குகைக்கு உள்ள போகல, வாசலிலேயே நின்று கொஞ்ச நேரம் யோசிக்குது. ஏன்னா நிறைய விலங்குகள் போனதுக்கான கால் தடங்கள் இருக்கே தவிர அது வெளியே வந்ததுக்கான கால் தடங்கள் ஒன்று கூட இல்லை. அப்போ அது புரிஞ்சுக்கிட்டு அப்போ உள்ளர போனா சிங்கம் நம்மளை அடிச்சு சாப்பிட்டுங்கிறது நரிக்கு தெரியுது. நரி வரதை பார்த்த சிங்கம், ஏன் நரியாரே, என்ன நீ நல விசாரிக்க கூடாதான்னு கேட்குது. இல்லை, இங்கே நடந்தது என்னங்கிறது எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்திட்டே இருந்து நரி தப்பிச்சு ஓடிடுது. ஆமாங்க, நாமளும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு செயலை செய்யணும். அப்போதான் நம்மளால வெற்றி பெற முடியும்.